ஒரு சுழற்சி இயக்கமா இருக்கணும் என்று சொன்னா கட்டாயம் ஒரு அச்சு பற்றி என்ன செய்யணும்டா, ஏதாவது ஒரு சுழற்சி இருக்கணும். சரியா? அந்த அச்சு பற்றி அதுல இயக்கத்தை அந்த சுழற்சி ஆற்றுகிறது அது சுழற்சி இயக்கம். உண்மையாவே ஒரு சுழற்சி இயக்கம் எப்படி அல்லது வட்ட இயக்கம் எப்படி உருவாகுதுன்னா, சரி வட்ட இயக்கத்துல நம்ம அதை பத்தி கதைப்போம். சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு நான் இப்ப என்ன கிரிக்கிறது நான் ஒரு வட்டை இருக்கிறேனே இப்படி என்று யோசிச்சேன்டா, இது இப்படி ஒரு இதுல உமைகாவில் சுத்துதுன்னு சொன்னா இதை நம்ம செல்லுவோம் சுழற்சி இயக்கம்னு சொல்லி. ஓகேயா? சரியா? அப்ப இதுதான் சும்மா இன்ட்ரடக்ஷன். முதலாவது என்ன பார்ப்போம்டா, கோண இடப்பெயர்ச்சி என்றா என்னன்னு பார்ப்போம். கோண இடப்பெயர்ச்சி அதை நம்ம சொல்ற குறியீடு என்னன்னு சொன்னா டீட்டா. சரியா? குறியீடு டீட்டா. ஸோ நம்ம வளமையா நம்ம எண்ணத்துல நேர்கோட்டு இயக்கங்கள்ல இடப்பெயர்ச்சி என்று கருதின எதுவோ அதே மாதிரி இங்க கோண இடப்பெயர்ச்சிங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு சுழற்சி இயக்கத்தில் ஆற்ற ஒரு பொருள் இதுதானே. உதாரணத்துக்கு இந்த மையத்தை வச்சுட்டான் இந்த சுழற்சி ஆற்ற போகுதுன்னு சொன்னா இந்த பொருள் இப்படித்தான் ஆற்ற போகுதுன்னு வைங்கள. நான் உதாரணத்துக்கு இப்படி எடுக்கேன். இங்கிருந்து பொருள் ஒரு டி நேரத்துல இங்க போகுதுன்னு வைப்போம். இது ஏ, இது பி. ஏயிலிருந்து பிக்கு போறதுக்கு எடுத்த நேரம் நான் டி என்று சொல்றேன். அதுல ஏயிலிருந்து பிக்கு போற இடப்பெயர்ச்சி இருக்கு தானே, இந்த இடப்பெயர்ச்சி அதை நான் எஸ் என்று எடுக்கிறேன். இந்த இடப்பெயர்ச்சி உண்மை என்னையா வரும் சொன்னா நம்மட நேர்கோட்டு இடப்பெயர்ச்சி தான் இது வரும். சரியாது? அதாவது தொடலி வழியான இடப்பெயர்ச்சி. ஓகே, அது என் தொடலி வழியா இருந்தது மூவ் ஆக போகுது. அப்ப அதனால இது நம்ம தொடலி வழியான இடப்பெயர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம். சரியானே? இது நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த பொருள் ஏயிலிருந்து பிக்கு போகல, ஏயிலிருந்து பிக்கு போகும்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ரொட்டேட் ஆன மாதிரி நமக்கு விளங்குது. சரியா? டிஸ்டன்ஸ் ரொட்டேட் ஆன மாதிரி விளங்குது, அதாவது சுழற்சி அடைந்த மாதிரி விளங்குது. அப்ப இந்த கோணம் தான் என்னன்னு சொன்னா கோண இடப்பெயர்ச்சி. ஓகேயா? ஸோ அது நமக்கு விளங்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு எடுத்த இதுதான் கோண இடப்பெயர்ச்சி. நம்ம அந்த கோண இடப்பெயர்ச்சியில அழகு என்னன்னு சொன்னா ரேடியன் என்றா டீட்டா தானே. என்ன டீட்டான்னு சொன்னதுனால ரேடியன் நமக்கு தெரியும். ஒரு இதை ஞாபகம், அதாவது பை ரேடியனுங்கிறது பை ரேடியன் என்று சொல்றது சொன்னா 180 பாகை. சரியா? இதே ஞாபகம் நமக்கு கேள்விகள்ல தேவைப்படும். பரிமாணம் இதுக்கு இல்லை, நமக்கு அன்றம் இருந்தே தெரியும் ரேடியனுக்கு பரிமாணம் இல்லை. சரிதானே? அப்ப அதனால அழகு இருந்தும் கூட பரிமாணம் இல்லாத கணியங்களுக்குள்ள இந்த கோண இடப்பெயர்ச்சியும் வரும். ஓகேயா? ஓகே, இப்ப நாம என்ன செய்ய போறோம்டா, இந்த பொருள்ல நல்லா பாருங்க. இது ஏ, இது பி என்று எடுத்தனண்டா ஏயிலிருந்து பிக்கு போன நேரம் டி என்று எடுக்கணும். ஏயிலிருந்து பிக்கு சென்ற தூரம் எஸ் என்று எடுக்கணும். இவரை ஆர் என்று எடுக்கணும். இவரை டீட்டான்னு போடுறேன். சரியானே? இப்ப எனக்கு சொல்லுங்க, அப்போ இந்த எஸ்ஆர் டீட்டாக்கு தொடர்பு இந்த டீட்டா கூட 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 இந்த எஸ் கூடு அது விளங்குதா உங்களுக்கு? அப்ப எஸ் நேர்விகிதம் டீட்டாவாயிருக்கும் உண்மையா? சரியா? அப்ப எஸ் நேர்விகிதம் டீட்டாவாக இருந்தால் நான் இதை மாறிலி விகித சமனா மாத்திரத்துக்கு ஒரு மாறிலி அளவு இருக்கணும். அந்த மாறிலி தான் உங்களுக்கு ஆர். சரியாது? அப்ப எஸ் ஈக்குவல் ஆர் டீட்டா உங்களோட சமன்பாடு உங்களுக்கு நல்லா விளங்கிக்கணும். இந்த எஸ்ங்கிறது தொடலி வழியான நீளம். ஓகே, அது அதாவது உண்மையா சொல்ல போனா வில்லின் நீளம். ஓகேயா? இந்த டீட்டாங்கிறது கோண இடப்பெயர்ச்சி, ஆறுங்கிறது அந்த
பொருள் வந்து சுழல்ற இயக்கத்துல பாறை. சரிதானே? அப்ப என்ன செஞ்சிருக்கோம்னா உண்மையாவே ஒரு நேர்கோட்டு இயக்கத்தையும் ஒரு என்ன இயக்கத்தையும் ஒரு கோண இயக்கத்தையும் தொடர்பு படுத்திருக்கோம். விளங்குதாது? இதை வச்சுதான் நம்ம ஓலவெல்ல செல்லிப்போம் தெரியுமா? ஒரு ஒரு வட்டத்திர பரிதிர நீளம் என்ன? ஒரு வட்டத்திர பரிதிர நீளம் 2πr தானே. அப்ப SMR தீட்டான்னு சொன்னா இது நம்ம தீட்டா எடுத்துருக்கோம். இந்த சின்னதுக்கு தானே மொத்த எஸ் காணணும்னு சொன்னா தீட்டா என்னத்தை போடணும்? R இன்டூ 360 டிகிரி என்று சொன்னால் 2π. அப்ப 2π இதை வச்சுதான் நம்ம அந்த ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கோண இடப்பெயர்ச்சி பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்டா கோண வேகம். ரெண்டாவது கோண வேகம். சரிதானே? அதே மாதிரி தான் அங்க இடப்பெயர்ச்சி என்று சொன்னா இங்க கோண இடப்பெயர்ச்சி, அங்க வேகம் என்றா இங்க கோண வேகம். உண்மையாவே வேகத்துக்கு என்ன சமன்பாடு? வேகம் என்றா என்ன? ஒரு செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி. அப்படித்தானே? அதே மாதிரி கோண வேகம்ங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல அடைந்த கோண இடப்பெயர்ச்சி. ஓகே. அது இங்க ஒமேகான்னு சொல்லி குறிப்போம். அந்த ஒமேகா என்ன இருக்கும்னு சொன்னா ஒரு செகண்ட்ல அடைந்த கோண இடப்பெயர்ச்சி. அது அப்படி இருந்துச்சுன்னா உண்மையா சொல்ல போனா கோண இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். ஓகே. அது கோண இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம். ஸோ டெல்டா டீட்டாங்கிறது கோண இடப்பெயர்ச்சி மாற்றம் வீதம் என்றால் நம்ம என்ன செய்யணும்? டீயால பிரிக்கணும். ஓகே. அது ஸோ இவர் தான் வந்து என்னன்னு சொன்னா ஒமேகா. இந்த டெல்டா டீட்டாங்கிறது யார் அழைப்பாருன்னு சொன்னா அதில் அழகு வந்து ரேடியன், இரு அழகு செகண்ட் செகத்தினால ஒமேகா அழகு என்ன வரப்போகுது? ரேடியன் செகண்ட் -1. ஓகே தானே? பரிமாணம் வந்து என்ன வரப்போகுதுண்டா T-1. ஏனென்றா ரேடியனுக்கு பரிமாணம் இல்லை. ஓகே தானே? இப்ப நம்ம செல்வம் என்னன்னு சொன்னா நம்ம அந்த முதலாவது கோண இடப்பெயர்ச்சி பார்த்தோம் தானே. அந்த கோண இடப்பெயர்ச்சி வந்து ஒரு எண்ணிக்கணியம் தான். சரியா? ஒரு எண்ணிக்கணியம். ஏனென்றா அது வந்து ஏங்களோட தானே தொடர்பு பட்டுக்கிறீங்க. அப்ப அதனால அது ஒரு எண்ணிக்கணியம். சரியா? ஆனா இந்த ஒமேகாங்கிறது எப்படி இருக்குமாமண்டா ஒரு காவிக்கணியம். கட்டாயம் அதுக்கு திசை இருக்கும். சரியா? அப்ப நமக்கு தெரியணும் இப்ப காவிக்கணியம் திசை இருக்கும் என்று சொன்னா எப்படி அந்த திசையை கண்டுபிடிக்கிறேன், எப்படி அந்த திசையை கண்டுபிடிக்கிறேங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரியானே? அந்த திசையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா வழக்கை தக்கை திருகு விதியால கண்டுபிடிக்கிறோம். வழக்கை தக்கை திருகு விதியால கண்டுபிடிக்கிறோம். சரியா? எப்படி என்று சொன்னால் இப்படித்தான் இது உங்களுக்கு 3D விளங்கும் நினைக்கிறேன். சரியானே? இது ஒரு வட்டம். மேலுக்கு நான் அச்சு வரைஞ்சிருக்கேன், கீழே வரைஞ்சிருக்கேன். ஸோ இது எப்படி சுத்துதுன்னு சொன்னா இந்த இதில் இருக்கிற பொருள் வந்து எப்படி சுத்த போகுதுன்னு சொன்னா இப்படி சுத்த போகுதுன்னு வைக்கணும் ஒமேகா. ஸோ இந்த ஒமேகாட டிரெக்ஷன்ல உங்களோட வழக்கையில் 5 விரலையும் எடுத்து இந்த ஒமேகாட டிரெக்ஷன்ல உங்களோட 4 விரலையும் வைக்கணும். நீங்க எப்படி சுத்துறதுன்னு சொல்லி அந்த 4 விரலையும் வைக்கணும். அப்படி வச்சீங்கன்னு சொன்னா சரியானே மற்றவங்களோட பெருவிரலிக்கு தானே பெருவிரல் எங்க காட்டுதோ அதுதான் உங்களோட டிரெக்ஷன். அதாவது இப்படி நீங்க வையக்குள்ள எப்படி இருக்குன்னு சொன்னா மேல் நோக்கி இருக்கும். அதான் உங்களோட டிரெக்ஷன் இருக்கும். விளங்குதா? சரி விளங்குதானே? ஒரு ரவுண்ட் எப்படி தானே இருக்கும்? இந்த ரவுண்ட் தானே தானே நான் செல்லுவேன் டென்ஷனா. சரி இப்படி சுத்துறீங்க இதுதான் இதா இப்படி சுத்துறீங்க. சரியா? இப்படி சுத்துதுண்டா நீங்க என்ன செய்யணும்டா இந்த விரலை வந்து இந்த 4 விரலையும் இந்த 4 விரலைக்கு தானே இந்த 4 விரலையும் அந்த சுத்துற டிரெக்ஷன்ல இப்படி வைக்கணும். சரியானே? இப்படி வைக்கணும். பழங்கலையா? அந்த டைம்ல இந்த பெருவிரல் எங்க காட்டுதோ அதுதான் வந்து கூட என்னன்னு சொன்னா இந்த திசை எரிக்கும். ஓகே
அதே இது நீங்க இப்படி சுத்துனீங்க மற்ற பக்கம் சுத்துதுன்னா இப்படி வைக்கணும், இப்படி வச்சா கீழ் நோக்கி இருக்கு. அது ரெண்டு தான் உங்களுக்கு டிரெக்ஷன் இருக்கு. ஓகே, கிளியரோ? சரி, அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு விளங்கும் 3Dல உங்களுக்கு விளங்கும் இப்படி இப்படி சுத்த போகுது. அப்ப நான் இந்த 4 விரலையும் இப்படித்தான் வைக்கணும், வச்சா மேலுக்கு இருக்கும். ஓகே தானே? அதே இது வந்து இந்த டிரெக்ஷன்ல சுத்தி சென்று சென்றால் கீழ் நோக்கி இருக்கும். ஓகே, அது ஓகே. அடுத்து நாம் என்ன செய்வோம்டா, கோண இடப்பெயர்ச்சி பார்த்தாச்சு, கோண வேகம் பார்த்தாச்சு. மூன்றாவது பார்ப்போம் கோண ஆர் முடுகள். அதுக்கு நம்ம சொல்லுவோம் என்னென்னா அல்பா. இதுவும் அதே மாதிரி தான். ஆர் முடுகள் என்ன? ஆர் முடுகள்ங்கிறது வேக மாற்றத்தின் கீழ் நேரம், அதாவது ஒரு செகண்டில் அடைந்த வேக மாற்றம். ஓகே தானே? அதே மாதிரி இங்க கோண ஆர் முடுகல்ங்கிறது ஒரு செகண்டில் அடைந்த கோண வேக மாற்றம். அதை இன்னொரு வழியா சொல்லணும்னா கோண வேக மாற்ற வீதம். ஓகேயா? அப்ப கோண ஆறு முடுகல்ங்கிறது என்ன வரும் என்று சொன்னால் உண்மையாவே கோண வேக மாற்றத்தின் கீழ் நேர மாற்றம். ஓகே, அது அப்ப இதுல அழகு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரேடியன் செகண்ட் -1. இதுல அழகு வந்து செகண்ட். ஸோ அல்பாடா யூனிட் வந்து என்ன வரப்போ நமக்கு ரேடியன் செகண்ட் -2. ஓகே தானே? பரிமாணம் வந்து T-2, ஏனென்றால் ரேடியனுக்கு பரிமாணம் இல்லை. அப்ப இந்த அல்பாவுமே எப்படி இருக்கும் சொன்னா காவிக்கணியமா தான் இருக்கும். சரியா? இதுவுமே ஒரு காவிக்கணியம் தான் இருக்க போகுது. ஓகேயா? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. அப்போ இதுல இருந்து நான் செல்றது சரியானு பாருங்க. ஒரு சீரான கோணவேகம் இருக்கிற சீரான கோணவேகத்துல சுழல்ற ஒரு பொருள்னு வைங்களேன். அப்ப இன்னைக்கு டெல்டா ஒமேகா என்ன வரும்? சீரான கோணவேகம். சீரான கோணவேகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மாறாத கோணவேகம். என்ன? அப்ப மாறாத கோணவேகமா ஒமேகா மாறாத வேகமா இருக்கும். அப்படி என்று சொன்னா எந்த நேரத்திலையுமே ஒரே ஒமேகா தான் இருக்கும். ஓகே, அது அப்ப டெல்டா ஒமேகா பிடிக்கும். டெல்டா ஒமேகாண்டா என்ன? டெல்டா ஒமேகாண்டா கோணவேகத்தில் ஏற்பட்ட மாற்றம். சரியாது? கோணவேகத்தில் ஏற்பட்ட மாற்றம். எப்பயாவது கோணவேகத்துல மாற்றம் ஏற்படுமா? சீரான கோணவேகமா இருந்தா எல்லா டைம்லயுமே ஒமேகாவா தானே இருக்கும். அப்ப டெல்டா ஒமேகா 0 வரைக்கும் இல்லையா? இது வந்து டெல்டா ஒமேகா. டெல்டா ஒமேகாங்கிற என்ன? கோண வேக மாற்றம். சரியாது? அப்படி என்று சொன்னா இறுதி கோணவேகம் மைனஸ் ஆரம்ப கோணவேகம். ஓகே, அது ஒரு பொருள் வந்து ஒமேகாவோட சுத்துது. அந்த ஒமேகா அதாவது நேரத்தோட மாறலண்டா ஒரு செகண்ட்லயும் அந்த ஒமேகா தான் இருக்கும், ஒரு 2 செகண்ட்லயும் அதே ஒமேகா தான் இருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த 2 செகண்ட்ல இருந்து ஒரு செகண்டுக்கு இருக்கிற கோணவேக மாற்றத்தை பார்ப்போமே. அது என்ன இருக்கும்? ஒமேகா மைனஸ் ஒமேகா. புரிஞ்சா? அப்ப கோணவேக மாற்றம் எப்ப வரும் என்று சொன்னா சீரான கோணவேகமா இருந்தா வராது. ஓகே, அது அப்ப டெல்டா ஒமேகா 0 ஆல்பா 0 வரைக்கும். ஒத்துக்கிறீங்களா? அப்ப என்ன சொல்ல வரணும்டா, கோண ஆர்முடுகள் எப்ப வரும் என்று சொன்னால் சீரற்ற கோணவேகமா இருந்தா மட்டும்தான் வரும். ஓகேயா? ஓகேயானே? சீரற்ற கோணவேகமா இருந்தா மட்டும்தான் கோண ஆர்முடுகள் நமக்கு உருவாகும். இது கிளியரா?
நாலாவது அலைவு அலைவு காலம், அதை நம்ம குறிப்போம் டி என்று சொல்லி. சரியானே? அலைவு காலம் அல்லது ஆவர்த்தன காலம் அல்லது சுழற்சி காலம் என்று சொல்லலாம். ஓகே, அலைவு காலம்ங்கிறது என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு சுழல்கின்ற ஒரு பொருள் இருக்கி ஒரு சுழற்சியை ஏற்படுத்துறதுக்கு எடுக்கிற நேரம், அதாவது இந்த இடத்துல இருந்து இங்க போய் திரும்ப அதே இடத்துக்கு திரும்ப வாரத்துக்கு எடுக்கிற நேரம் தான் அலைவு காலம். ஓகேயா? சரிதானே? இப்ப எனக்கு சொல்லுங்க, அப்போ உண்மையாவே ஒமேகாங்கிறது என்ன? ஒமேகாங்கிற வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னா, ஒரு செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி. சரியாது? அப்ப நான் சொல்ற சரியான பாருங்க, அப்போ ஒரு செகண்ட்ல எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்குமென்னு சொன்னா ஒமேகா இடப்பெயர்ச்சி அடைஞ்சிக்குமென்னு சொல்றேன். ஒத்துக்கிறீங்களா? ஒமேகாங்கிறதானே ஒரு செகண்ட் அடைந்த இடப்பெயர்ச்சி. அப்ப ஒமேகா சமன் டீட்டா ஓவர் டி என்று சொன்னா இது ஒன்றா இருந்தா ஒமேகா ஈக்குவல் டீட்டா தானே. அப்போ ஒரு செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி டீட்டாண்டு செல்றதுக்கு பதிலாக நான் ஒமேகாண்டும் செல்லலாம். ஓகேயா? அப்போ ஒரு செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி ஒமேகாவா இருந்துச்சு என்று சொன்னா எனக்கு உண்மையா சுழற்சி காலம் எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கணும் சொல்லுங்க. அப்போ இங்க இருந்து உண்மையா நமக்கு அலைவு காலம்ங்கிறது என்ன? இடப்பெயர்ச்சி வந்து 2π இருக்கணும். அது விளங்குதா? அப்ப 2π இடப்பெயர்ச்சிக்கு எவ்வளவு நேரம் தேவை? இது போட்டு ரெண்டு போட்டது மழை நான் சொல்லுங்க. அப்போ ஒரு செகண்ட்ல ஒமேகா ஒமேகா சுழற்சி வந்திருக்கு. அப்ப 2π சுழலணும் சொன்னா எவ்வளவு என்ன டி இருக்கணும்? இது ரெண்டு எடுக்கன் ரெண்டு ஒன்றால பிரிச்சு சொன்னால் என்ன வரும்? TO1 சமன் 2πO ஒமேகா. ஸோ அலைவு காலம்ங்கிறது சமன்பாடு என்னண்டா 2πO ஒமேகாவா இருக்கும். ஓகே, அது அலைவு காலம் பார்த்தது என்னன்னு சொன்னா ஒரு ஒரு சுழற்சி ஏற்படுத்துறதுக்கு எடுக்கிற நேரம். அப்படித்தானே? சுழற்சி மீடு என்னன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல ஆற்றுற சுழற்சிகள எண்ணிக்கை. சரியா? ஒரு செகண்ட்ல ஆற்றும் சுழற்சிகளின் எண்ணிக்கை எத்தனை தரம் சுத்துமங்கிறது. ஓகே, அது அப்ப அதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னா 1/t. ஓகே, அதாவது அலைவு காலத்துல மறுதலை. ஓகே தானே? அது சமன் உண்மையா இந்த டி இதுல கொண்டே போட்டோம்னா என்ன வரும்? ஒமேகா/2π என்று வரும். ஓகே, அது இப்ப தலைகள் தானே இது 1/tங்கிறது. அப்போ ஒமேகா/2π வரும். இதுல நான் என்ன சொல்லலாம்? ஒமேகா வந்து 2πfக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். ஓகே தானே? இவ்வளவு கிளியரே? ஓகே, அடுத்தது அடுத்தது வந்து என்ன சொன்னா, இப்ப நாம சின்ன தானே, இப்ப சீரான கோணவேகமாயிருந்தால் சீரான கோண வேகமாக இருந்தால் நமக்கு டெல்டா ஒமேகா 0, அதனால ஆல்பா 0. ஓகே, அது சீரற்ற கோணவேகமாயிருந்தால் டெல்டா ஒமேகா 0 இல்லை, அல்பாவும் 0 இல்லை. இந்த அல்பாங்கிறது திசை எப்படி இருக்குமென்னு சொன்னால் கோணவேகத்திற திசையிலேயே ஆர்முடுகள திசையும் இருக்கு. சரியா? அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி கோணவேகத்திற திசையை கண்டுபிடிச்சோம்? கோணவேகத்திற திசை எப்படி கண்டுபிடிச்சோம் என்று சொன்னால் வழக்கை தக்கை திருகு விதியை வச்சு கண்டுபிடிச்சோம். ஓகே தானே? அப்ப கோணவேகம் எந்த திசையில மாறுதோ அந்த திசையில நமக்கு ஆர்முடுகள் வரணும். சரியாது? அப்ப அதனால கோணவேகத்திட திசையில தான் கோண ஆர்முடுகளும் இருக்கும். சிம்பிளா செல்ல போனா வழக்கை தக்கை திருகு விதியை வச்சு பாவிச்சோம்னால் நமக்கு விளங்கும் ஒமேகாட திசையும் அல்பாட திசையும் உண்டு. ஓகேயா? சரி, இவ்வளவு கிளியர் தானே?
சரி, இப்போ நம்ம இவ்வளோ பார்த்துட்டு இருந்தானே, இப்போ சீரான கோணவகத்துக்கு நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, அந்த 4 ஈக்குவேஷன்ஸும் நம்ம ஆல்ரெடி படித்த 4 ஈக்குவேஷனும் என்னத்துக்கு படிச்சிருக்கோம்டா, நேர்கோட்டு இயக்கத்தில் இருக்கிற சமன்பாடுகள் எல்லாமே என்னத்துக்கு படிச்சிருக்கோம்னு சொன்னால் சீரான வேகத்துக்கு. அதே மாதிரி இங்கே சீரான கோண வேகத்துக்கு அதே 4 ஈக்குவேஷன் பயன்படுத்துவோம். அங்கே v சமன் q ப்ளஸ் ஏடி, இங்கே அதே மாதிரி விங்கிறதுக்கு பதிலாக ஒமேகா போடுவோம், யூங்கிறதுக்கு பதிலாக ஒமேகா நோட் ப்ளஸ் ஏக்கு பதிலாக அல்பா டி. ஓகேயா? அதே மாதிரி வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் ப்ளஸ் 2as, இங்கே ஒமேகா வர்க்கம் ஈக்குவல் நோட் வர்க்கம் ப்ளஸ் 2 ஆல்ஃபா எஸ்ஸுக்கு பதிலாக டீட்டா. ஓகேயா? அடுத்தது எஸ் சமன் யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி வர்க்கம், அங்கே இங்கே டீட்டா ஒமேகா நோட் டி ப்ளஸ் ஹாஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர். அடுத்தது எஸ் சமன் சராசரி வேகம் தர நேரம், அப்போ டீட்டா ஈக்குவல் ஒமேகா நோட் ப்ளஸ் ஒமேகா பை 2 இன்டூ டி. ஓகேயா? இந்த 4 ஈக்குவேஷனை வச்சு நம்ம இப்போ கொஞ்சம் கேள்விகள் செய்வோம். ஓகேண்ணே? முதல்ல இந்த கேள்வி செய்யவும், ஒரு மாதிரி கார் சைவத்தை சம்பாதி செய்யவும் ட்ரை ஒன்று பண்ணுங்க. முதலாவது கேள்வி காரின் கோணவகம், ரெண்டாவது கேள்வி என்னண்டா சுற்றல் காலம். சுற்றல் காலம்ங்கிறது அலைவு காலம். இதில் கட்டி ஒமேகா, இதில் கட்டிக்கு டி. ஓகே? என்னது? எஃப் வந்து 2, எஃப் 3 இல்லை, எஃப் 2 12 தானே? சரியா? 2 பை எஃப் 2 தர பை வந்து 3 6 6 2 12. இங்கே இப்படியும் போடலாம் அல்லது இப்படியும் போடலாம். டி சமன் 1/f எல்லாம் தான் டேரெக்டாக 1/2 வந்து 0.5. ஓகேயா? இரண்டாவது கேள்வி. எழுத்தவில்லை சும்மா இங்கே காணும்.
எழுத தேவையில்ல, நான் அனுப்புவேன். இது ரெண்டும் கேள்வியா? இந்த 40 நிமிஷத்துக்கு ஒருக்கா இது வந்து ஆஃப் ஆகும். நான் திரும்ப லிங்க் வேறு எது போடுறேன்னா சரியா? இல்லைண்ணா ரெண்டு தசம் நாலு 2.4. ஓகே, அது கிளியர் தானே? ரெண்டாவது சில்லு சில்லு ஆற்றிய சுழற்சிகள் எண்ணிக்கை. சரி, நீங்க செய்யுங்க, நான் நோட் பண்ணி போட்டு வரேன் சரியா? ஓ செஞ்சாது. ரெண்டாவது சரி, நான் சொல்றேனே. சில்லு ஆற்றிய சுழற்சிகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஒரு எண்ணெய் எடுப்போமே, அந்த எண்ணெய்ங்கிறது எண்ணெயா இருக்கும்னு சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சுழற்சிக்கு எத்தனை டீட்டா போயிருக்குமாண்டா 2π. ஓகே, அது ஓகே. ஒரு ஒரு ரொட்டேஷன் நடந்துச்சுன்னா, ஒரு சுழற்சி நடந்துச்சுன்னா எனக்கு 2π இடப்பெயர்ச்சி நடக்கும். ஓகே, அது எனக்கு தேவை என்னன்னுச்சுன்னா ஒரு செகண்டுக்கு 2π இருக்கி. அப்ப டீட்டா இருந்துச்சுன்னு எத்தனை தெரியாவே, எத்தனை டீட்டான்னு தெரியாவே என்ன சொல்லுறேன். ஒரு சுழற்சிக்குத்தான் ஒரு சுழற்சி சுத்த என்ன செஞ்சிருக்கும் 2π எடுத்திருக்கும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். 2 தரம் சுத்தி இருக்கேன்னு சொன்னா உண்மையா எத்தனை வந்திருக்கும்? 44π. சரியாது? அதே மாதிரி 3 தரம் சுத்தி இருக்கேன்னு சொன்னா என்ன வருமாண்டா 6π. அப்ப நமக்கு விளங்குது சுழற்சிகள்ல எண்ணிக்கை வந்து இதுல 1, இதுல 2, இதுல 3. அப்ப சுழற்சிகள்ல எண்ணிக்கைக்கும் இந்த சுழல்ற கோணத்துக்கும், மொத்த சுழற்சி கோணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. விளங்குதா? அது என்ன சம்பந்தம் என்று சொன்னால்
அந்த சுழற்சிகளின் எண்ணிக்கைங்கிற என்னத்துக்கு சமனாக இருக்குமாமண்டா டீட்டா, அதாவது இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஓகே தானே, அதாவது டீட்டாங்கிறது இந்த 2π 4π இந்த 6π ஓகே தானே, அதன் கீழ் 2π ஓகேயா. இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ இந்த இடத்துல 2π தான் டீட்டா, இந்த 2π வெட்டினா ஒன்று தானே வரும், விளங்குது விளைஞ்சா. இது பொதுவான ஈக்குவேஷன். இன்னும் இவ்வளத்தை குறிக்கிறது தான் இந்த டீட்டாங்கிறது என்னன்னு அடைஞ்ச மொத்த இடப்பெயர்ச்சி. இப்போ இது ஒரு ரவுண்ட் தானே சுற்றி நடந்ததுனால 2π, இது 4π, இது 6π. இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ இது 2π இருந்துச்சுன்னா இது 2π இருந்தால் 2π over 2π 1, இது 4π இருந்தால் 4π over 2π 2, 6π over 2π வந்து 3. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா டீட்டா கண்டுபிடிக்கணும். டீட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம், டீட்டா ஈக்குவல் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா நோட் பை 2 into t, ஈஸியான சமன்பாடு. ஸோ ஒமேகா நோட் ஆல்ரெடி 0, ஒமேகா வந்து 12, ஸோ 12 2 தர 5, ஸோ 30 ரேடியன் ஓகே. அது ஸோ 30 ரேடியன் இருந்துச்சுன்னா எண் வந்து என்ன வரப்போதாண்டா டீட்டாக்கு விலை 30 கீழே 2 தர 3, அப்போ இது வரப்போகுது, இது வந்து மட்டுப்பட்டா 5 ஓகேயா. அப்போ 5 சுழற்சிகள் இது வந்து சுத்திரிக்கும். சரி, இதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரிங்க. அறுபது நூறு ஓகே. சரி, நான் ஆன்சர் எழுதிடுறேன், நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் வீட்டுக்கு போடுறதுக்கு. ஓகே ஓகே தானே உங்களுக்கு இது. நெக்ஸ்ட்டுக்கு போகும் என்னச்சுன்னா ஒரு கோண வேகத்தையும் நேர்கோட்டு இயக்கத்தையும் சுழற்சி இயக்கத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ என்னன்னு சொன்னால் இதுதான் நம்ம தெரியும், படிச்சிட்டோம். இதுதான் எஸ், இவர் தான் டீட்டா. இந்த எஸ்ஸுக்கும் ஆருக்கும் டீட்டாக்குமான தொடர்பு S = R டீட்டா ஓகே தானே இது. ஸோ S = R டீட்டாண்டா நான் இதை இப்படி எழுதலாம் தானே, டெல்டா எஸ் ஈக்குவல் R × டெல்டா டீட்டாங்க எழுதலாம் ஓகேயா. அப்போ நான் என்ன செய்யறேன்னா டெல்டா டீட்டாவால் ரெண்டு பக்கமும் பிரிச்சுட்டு எனக்கு எப்படி வருமாண்டா டெல்டா எஸ் ஓவர் டெல்டா டி ஈக்குவல் R × டெல்டா டி ஓவர் டெல்டா டின்னு எழுதலாம் ஓகே. அது ஸோ இந்த டெல்டா எஸ் ஓவர் டெல்டா டிங்கிறதா என்னன்னுச்சுன்னா ஒரு செகண்டில் அடைந்த இடப்பெயர்ச்சி, நேர்கோட்டு இடப்பெயர்ச்சி. அப்போ அது வந்து வேகம், அதாவது இது என்ன வேகம் என்று சொன்னால்
நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். தொடலி வழியான வேகம் சரியது, தொடலி வழியான வேகம். ஏன்னு சொன்னா எஸ்ங்கிறது தொடலி வழியான இடப்பெயர்ச்சி. ஓகே தானே? அதனால தொடலி வழியான வேகம் தான் நமக்கு வரப்போகுது. இந்த டெல்டா டீட்டாவோ டி என்ன வரப்போகுதுன்னா ஒமேகா நாம பார்த்துட்டோம். ஸோ என்ன வரப்போகுதுன்னா விஎஸ் ஈக்குவல் ஆர் ஒமேகா. சரியா? அப்ப நேர்கோட்டு வேகத்திற்கும் கோண வேகத்துக்கும் இடையிலான தொடர்பு வந்து வி ஈக்குவல் ஆர் ஒமேகா. விங்கிறது என்னென்னா தொடலி வழியான வேகம். அதாவது என்ன சொல்ல வரணுன்றால் ஒரு ஆரையில ஒரு பொருள் வந்து சுழற்சி இயக்கத்தை ஆற்றுது என்று சொன்னால் ஒமேகா வேகத்தோட ஒமேகா கோண வேகத்தோட சுத்தினா இந்த கணத்துல வேற கலர் யூஸ் பண்றேன், இந்த கணத்துல தொடலி வழியே இப்படி ஆர் ஒமேகா இருக்கும் வேகம். ஓகே, அது இந்த கணத்துல தொடலி வழியே எப்படி இருக்கும் ஆர் ஒமேகா, இந்த கணத்துல தொடலி வழியே எப்படி இருக்கும் ஆர் ஒமேகா, இந்த கணத்துல தொடலி வழியே எப்படி இருக்கும் ஆர் ஒமேகா. ஓகே, அது இப்ப எனக்கு சொல்லுங்க. அப்போ இது இந்த இடத்துல உங்களுக்கு ஆர் ஒமேகா இப்படி இருக்கு, செங்குத்தான இருக்கு, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு செங்குத்தா வரப்போகுது. ஓகே தானே? செங்குத்தா இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துலயும் உங்களுக்கு இப்படி தானே செங்குத்தா இருக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு இருக்கேனே, இந்த புள்ளியில எப்படி இருக்கும் உண்மையா, இந்த எந்த புள்ளின்னு எடுக்கிறேன், அந்த புள்ளியில செங்குத்து அரிக்கணும். செங்குத்து அரிக்கா ரெண்டு விதமா செங்குத்து அரிக்கலாம். இது இந்த புள்ளியையும் அந்த மையத்தையும் அந்த புள்ளியையும் இணைக்கிற நேர்கோட்டுக்கு செங்குத்து அரிக்கணும். அப்படித்தானே? நம்மளோட கான்செப்ட் என்னன்னு சொன்னா மையத்தையும் அந்த புள்ளியையும் இணைக்கிற நேர்கோட்டுக்கு செங்குத்து அரிக்கணுமா அந்த ஆர் ஒமேகா. ஓகே, அது அப்ப இப்ப நான் திரிக்கிற அந்த ஓ வடத்தெருக்கி ஏ வந்து வடத்தெருக்கி, நான் இது வந்து R/2 வந்துச்சு இல்லையா, நான் R/2 வந்து சொல்றேன். சரியானே? இப்ப எனக்கு சொல்லுங்க. அப்போ அதுல வேகம் என்னையா இருக்கும், அதுல வேகம் என்னவா இருக்கும், அது எந்த திசையில் இருக்கும்னு சொல்லுங்க. ஆர் ஒமேகா பை 2. ஓகே, அது சரி. எந்த திசையில் இருக்கும்? இந்த கோட்டுக்கு செங்குத்து அரிக்கணும். ஓகே, அது அப்படின்னா ஒன்று இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம். ஓகே, அது ரெண்டுமே செங்குத்து தானே? கீழே ஏன்னு ஒமேகா டிரெக்ஷன் இப்படி தானே இருக்கு, அதனால கீழே. ஓகேயா? அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குதுன்னா இந்த இந்த பருவியில் இருக்கிற வேகங்கள் எல்லாமே ஆர் ஒமேகா. ஓகேயா? பருவிக்கு உள்ள இருக்கிறது எல்லாம் ஆர் ஒமேகாவோட சின்னது. ஓகே தானே? அது ஆர் ஒமேகா பை 2 தானே? ஆர் ஒமேகா பை 2 தானே? அப்ப ஆர் ஒமேகா பை 2. ஓகே, அது எப்படி பார்த்தாலும் கூட இந்த ஆரையை விட சின்ன தனியும் உள்ளிக்கிற புள்ளிகளுக்கு. ஓகேயா? அப்ப அதனால ஆர் ஒமேகா விட சின்னதான் உள்ளிக்கிற புள்ளிகளுக்கு இருக்கும். ஏன்னு சொன்னா ஒமேகா மாற போறது இல்லை எந்த புள்ளிக்கும். ஓகே, அது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சைக்கிள் சில்லை யோசிங்களேன். ஒரு சைக்கிள் சில்லு வந்து ஒரு ஒரு கோண வேகத்துல சுழலுதுன்னு சொன்னா அதுல இருக்கிற எல்லா புள்ளிகளும் ஒரே வேகத்திலான சுழலும், கோண வேகத்திலானே விளங்குது. இப்ப நீங்க கிட்டத்தட்ட நேர்கோட்டில் இருக்கிற வேகம் மாதிரி இப்ப நீங்க வந்து பஸ்ல போறீங்கன்னு சொன்னா பஸ்ஸுக்கு என்ன வேகம் இருக்கோ அதே வேகம் தான் உங்களுக்கு உள்ளிருக்கிறார்கள் அவ்வளவு பேருக்கு இருக்கும். என்ன அப்படித்தானே? அப்படி உள்ளுக்குறாக்கள் இருக்கிற வேகம் உங்களை மட்டும் எடுத்து நினைச்சுன்னா அந்த இடத்துல உங்களோட தலைக்கு ஒரு வேகம், உங்களோட காலுக்கு ஒரு வேகம், உங்களோட கைக்கு ஒரு வேகம் இருக்குமா? இல்லையே, எல்லாருக்கும் ஒரே வேகம் தானே இருக்கும். அப்ப நான் சில்ல கருதி நினைச்சுன்னா சில்லு ஒரு கோண வேகத்துல இடப்பக்கத்துல இடஞ்சொலி திசையில சுத்துச்சுன்னா சில்லில் இருக்கிற ஒவ்வொரு துடிக்கையும் இடஞ்சொலி திசையில சுத்துறோம். அது ஓகேயா? அப்ப ஒபேகாங்கிறது மாற போறல வீண் வீசம் ஆற அரிக்க போகுது. வழங்காது வேகம் தான் மாற போகுது. சரியா? அப்ப உள்ளுக்கு பருவியில் இருக்கிற புள்ளிகள் எல்லா இடத்துலயுமே ஆர் ஒமேகா கதி இருக்கும் வேகம் திசையை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே தானே? அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற எல்லா இடத்துலயுமே கதி வந்து ஆர் ஒமேகாவோட குறைவா தான் இருக்கும். அதோட திசை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால்
அந்த புள்ளி நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய புள்ளியையும் அந்த மையத்தையும் இணைக்கிற நேர்கோட்டுக்கு செங்குத்து அரிக்கணும். அதுல 2 செங்குத்து வரும். அந்த 2 செங்குத்துல நம்ம நம்மட ஒமேகா டிரெக்ஷன்ல திசையில போடணும். ஓகே, அது விளங்கினா? இப்ப எனக்கு சொல்லுங்க, மையத்துல என்ன வேகம் இருக்கும்? மையத்திலையா ஆ? அப்ப பழங்குது என்னது? மையத்துக்கு ஆர் இல்லை, அப்ப அதனால மையத்துல வேகம் 0. ஓகே, அது ஓகேயா? அப்ப இந்த இந்த நேர்கோட்டை நாங்க இந்த விட்டத்தை கருதி நினைச்சுன்னா மையத்துல வேகம் 0, இதுல ஆர் ஒமேகா, இதுல மைனஸ் ஆர் ஒமேகா. ஓகே, அது இப்படித்தானே இருக்கும். அது ரெண்டுக்கும் இடையில இப்படி இந்த இந்த ஒரு ப்ரொஃபைல் தானே அது வரும். அப்படின்னா இப்படி 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 0 மறைஞ்சாலே இப்படி. ஓகே, அது இப்படிதான் ரெண்டுக்கும் இடையில வேகங்கள் இருக்கும். சரியா? கிளியரே? இப்ப நான் அதுல இப்ப இன்னொன்று சொல்றேன், அதுக்கு நீங்க இப்ப கண்டுபிடிச்சிருங்க. அப்ப ஒமேகா வந்து இப்படித்தான் சுத்த போகுது. நான் திசை குறிக்கல, அடுத்த டி இது ஓ, இது ஏ, இது பி, இது ஆர், இது R/2, த்ரீ R/4. ஓகே, நம்ம தேவை ஓ ஏ பி சி டி, இதில் இருக்கிற வேகம் தேவை திசையோட. மையம் அது 0. இப்படி ஆர் ஒமேகா. ஓகே, அது இதுதானே. இதுலயுமே பிலையும் ஆர் ஒமேகா/2. ஓகே, சில வந்து இப்படி ஒன்று வரும். இதுதானே, அது 3R ஒமேகா/4. ஓகே, அது டியில இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளியையும் தொடுக்கிற நேர்கோட்டுக்கு செங்குத்தா வரணும். ஓகேயா? இப்படி வரலாம் அல்லது இப்படி வரலாம். ஓகேயா? ஆனா டிரெக்ஷன் இப்படி இருக்கிறதால மேல் நோக்கி தான் வரும். டியில இப்படி, அப்ப அது ஆர் ஒமேகா. ஓகேயானே? கிளியரே? சரி, நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ் சமன் ஆர் டீட்டா ஓகே, வி சமன் ஆர் ஒமேகா ஓகே. இப்போ இதில் இருந்து நான் என்ன செய்யறேன்னா டெல்டா வி சமன் ஆர் இன்டூ டெல்டா ஒமேகான்னு போடலாம். ஓகே, அது அப்போ இதிலிருந்து டெல்டா வி ஓவர் டெல்டா டி ஈக்குவல் ஆர் சமன் டெல்டா ஒமேகா ஓவர் டெல்டா டி என்று சொல்லலாம். ரெண்டு பக்கமும் டெல்டா டியால் பிரிச்சா இது என்ன வரப்போகுது? வேக மாற்றம் வீதம். இது கோண வேக மாற்ற வீதம். சரிதானே? ஸோ இது என்ன வரப்போகுதுன்னா ஏ ஆர், இது வந்து கோண ஆர் முடுதல். ஓகே, அது அப்போ இது ஒரு சமன்பாடு நமக்கு. ஆனால் நல்லா விளங்கிக்கணும், ஏங்கிறது என்னென்று சொன்னால் தொடலி வழியேயான ஆர் முடுதல். சரிதானே? ஏனென்னா தொடலி வழியில மாற்றம் ஏற்படுது நமக்கு. அப்போ தொடலி வழியே ஒரு ஆர் முடுதல் ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, அது
ஒமேகா டிரெக்ஷன் வந்து சுத்துறதுக்கு இப்போ இப்படி சுத்துதுன்னு சொன்னா ஒமேகா டிரெக்ஷன் மேலுக்கு வழக்கே தக்கே திருக்கப்படி சரியாது. அல்ஃபா டிரெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஒமேகா மாறிச்சுன்னு சொன்னா அதே டிரெக்ஷன் ஆல்ஃபாவும் வரும். ஓகே அது நம்ம முந்தி சொல்லிட்டோம் ஒமேகா டிரெக்ஷன்ல தான் அல்ஃபாவும் இருக்குமென்னு சொல்லி. வேகத்திற திசை எப்படி இருந்துச்சுன்னா தொடர்லி வழியான ஓகே அது ஆறுமுடுகள திசையிலையும் தொடர்லி வழியே ஓகே அது ஏன் அதுல தானே மாறப்போகுது. ஒமேகா கோண வேகத்திற திசையில கோண ஆறுமுடுகள் இருக்குன்னு சொன்னா நேர்கோட்டு வேகத்திற திசையில நேர்கோட்டு ஆறுமுடுகள் இருக்கும் சரியாது. கிளியரே ஓகே. நம்ம இப்ப கேள்வி செய்வோம். கேள்வி செய்யாம் கல்வி வழங்கு தானே. ஓகே ட்ரை பண்ணுங்க. சுற்றப்பட்ட கப்பி ஒன்றில் சுற்றப்பட்டுள்ள இலை ஒன்றின் முடிவிடத்திற்கு இணைக்கப்பட்ட திணிவு ஒன்று கப்பியின் சுழற்சி காரணமாக கீழே இறங்குகின்றது. அப்ப இப்படி இறங்கலாம். ஓகே இறங்குகின்றது. கப்பி ஓய்வில் இருந்துட்டா ஒமேகா நோட் வந்து 0 4 செகண்ட் இயங்குதாம். அல்ஃபா வந்து 5 ரேடியன் செகண்ட் -2. ஸோ இதெல்லாம் தெரிய மாட்டேன். நான் முதல்ல என்ன கேட்டேன் கப்பியின் கோண வேகம் 4 செகண்டுக்கு பிறகு ஒமேகா சமன் ஒமேகா நோட் பிளஸ் ஆல்ஃபா டி. ஒமேகா வந்து 0 ஆல்ஃபா வந்து 4 தர 5 தர 4 எப்படியோ 20 ரேடியன் செகண்ட் -1 அது ஓகே சரியா. டீட்டா என்ன கட்டிக்கு டீட்டா வந்து ஒமேகா பிளஸ் ஒமேகா நோட் பை 2 இன்டூ டியை போட்டலாம். போட்டால் ஒமேகா நோட் 0 எப்படியோ 40 ரேடியன் வருது. ஸோ முதலாவது கேள்வி ஓகே சரியானே. ரெண்டாவது கேள்வின்னு சொல்லிக்கன்னா பொருள் கீழிறங்கிய என்ன கட்டி பொருள் கீழிறங்கிய உயரம் என்ன இப்போ நான் சொல்ல சரியானு பாருங்க. இந்த உயரமிக்கு தானே இந்த உயரம் தான் முட கேள்வி சரியா. இந்த அளவு உண்மையா இறங்கியிருக்கணுமெண்டா உண்மையா ஆரம்பத்திலிருந்து வடத்தை இருந்த புள்ளியில வடத்தை இருந்த இழுவை வந்து இதே தூரங்கள் இறங்கிடுமா இல்லையா. அப்படி இதே தூரங்கள் இறங்கியிருக்கணுமெண்டா அந்த எண்ணத்துல கப்பில் இருந்த புள்ளி அவடத்த அதே இடத்துல இருந்த கப்பில் இருந்த புள்ளியும் இதே இப்படி போயிருக்கிறது தானே விளங்குது. இந்த புள்ளி இருக்கும் ஓகே அது. அப்ப நான் டிரெக்டா செல்லலாம் வட்டத்துல அந்த எஸ்ஸை கண்டுபிடிக்கிறேன்டா. எஸ் சமனா தீட்டான்னு செல்லாம இல்லையா. அப்ப ஆறுங்கிற எத்தனை -1 தீட்டாங்கிறது 40 அதனை கண்டுபிடி வச்சு ஆல்ரெடி. அப்ப 7.1 தர 40 4 மீட்டர் வழங்க என்ன செஞ்சு. அதாவது இங்க கீழுக்கு இறங்கியிருக்கணும்னு சொன்னா இதுவும் கீழுக்கு இறங்கியிருக்கணும். இந்த புள்ளியும் இப்படி போயிருக்கணும். அந்த எஸ் தான் கேட்டிக்கிட்ட. அப்ப அந்த தீட்டா வந்து நமக்கு தெரியும் 6 தெரியுமாடா 7 தீட்டா போட்டிக்கணும் அவ்வளவுதான் சரியானே. அடுத்தது பொருளின் கண்ணில் வேகம்னா இந்த இடத்துல இருக்கிற வேகத்தை கட்டிக்கணும் நம்ம சரியா. இந்த இடத்துல இருக்கிற வேகத்தை கட்டி இந்த இடத்துக்கு இருக்கிற வேகத்தை கட்டிருந்தாலும் அதே அனுப்பிச்சு பாருங்க. அப்போ இப்ப இது இந்த புள்ளி ஆரம்பத்துல 0 நிறுத்திருக்கும் என்ன. ஆனா வர 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 இது கோண ஆறுமுடுகள் இருக்கிறதுனால வர வர வேகம் கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல என்ன செஞ்சிடும் ஒரு வேகம் ஒன்று வந்துருமா இல்லையா. அங்க கோண ஆறுமுடுகள் இருக்க கோண ஒரு ஒமேகா ஒன்று வந்துடும் சரியாது ஒமேகா. அதனால ஒரு வேகம் ஒன்று வரும் 7 ஒமேகா தானே என்ன. அதே மாதிரி யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த இதுவும் வந்து அதே எஸ் தூரத்துல இதுவுமே இங்கிருந்த அதாவது என்ன நம்ம இப்ப செய்யறது வந்து இது இந்த தொடர் வழியான வகத்தை நம்ம செஞ்சுட்டோம் ஓகே தானே.
அப்ப இதே இதுவும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா அதே எஸ் தூரத்துக்கு போய் ஒரு வேகத்தை அடைய போகுது. ஓகே, அது நான் சொல்றேன் அந்த வேகம் தான் இந்த வேகத்துக்கு சமன் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா அதை? சரி. ஸோ பி சமன் ஆர் ஒமேகா டிரெக்டா போடலாம் நான். அப்போ 0.1 இன்ட்டு ஒமேகா வந்து எத்தனை கண்டுபிடிச்சியும் 20. ஸோ 20. ஸோ 2 மீட்டர் செகண்ட் -1. ஓகேயா? தானே? ஓகே, இப்போ இந்த ரெண்டாவது மூணாவது கேள்வி இருக்குதானே, இந்த ரெண்டாவது மூணாவது கேள்வியே நாம் என்ன செய்யலாம்டா இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம். சரியா? என்ன மெத்தட்னு சொன்னால் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த எஸ் சமன் ஆக்கிட்டு அதுக்கு போகாம நம்ம ஃபுல்லாகவே நேர்கோட்டு சமன்பாடுகளில் செய்யலாம். சரியா? எப்படி என்று சொன்னால் இப்போ நான் சொல்றது சரியான்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்கிற ஒரு இப்போ ஆரம்பத்தில் 0 தானே இருந்தேன். ஆனால் இது ஒரு கோண ஆர்முடுகள், அதாவது சீரான கோண ஆர்முடுகள் சுத்த போகுது. சரியாது? சீரான கோண ஆர்முடுகளோட சுத்துதுன்னு சொன்னால் கட்டாயம் தொடலி வழியான ஆர்முடுகள் ஒன்று இருக்கும். சரி, ஏ சமன் ஆர் அல்பாவின் படி. ஓகே தானே? அப்ப இந்த கப்பீரை இந்த இடத்துல இருக்கிற ஆர்முடுகள் தானே இந்த இலக்கியம் இருந்திருக்கும். அது விளங்குதா? இப்படி சுத்தக்கொள்ள இந்த இடத்துல இருக்கிற பொயின்ல இந்த கப்பில இருக்கிறது கப்பியை ரெண்டா இந்த கப்பியை விலையும் தனியா பிரிக்கலாம் தானே. பிரிச்சா இந்த பொயின் உண்டு தானே. அதான் நினைச்சிருக்கேன். அப்ப இந்த இடத்துல இருக்கிற ஏவும் இந்த இடத்துல இருக்கிற ஏவும் ஈக்குவலா இருக்கும். அந்த ஏவோட தானே இது கீழே இறங்கி இருக்கும். ஓகே, அது ஓகேயா? அந்த ஏழு தானே இது கீழே இறங்கிடிக்கும். சரியா? அப்ப ஏ சமன் ஆர் அல்பா. ஒத்துக்கிறீங்களா? அதான் இந்த ஏ இருக்கும். என்னண்டா இதுல இருக்கிற ஏ தான் ஆர் அல்பாக்கு சமன். அதே தான் எங்கேயும் இருக்கணும். சரியாது? ஸோ ஆர் வந்து என்னண்டுச்சுன்னா 0.1, அல்பா வந்துட்டுன்னு 5. ஸோ 0.5 மீட்டர் செகண்ட் -2. ஓகே, அது இது என்னது? இந்த பொருள் இப்படி இயங்குறதுல ஆர்முடுகள். அப்ப நம்ம செய்யலாம் இந்த இடத்துல இருக்க பொருள்ற வேகம் வந்து 0. சரியானே? இந்த இடத்துல வேகம் v இருந்தா v சமன் u + at போடலாமா இல்லையா? போடலாம் தானே. இப்ப ஆரம்பத்துல ஆரம்பம் 0 தர ஏ வந்து -5 தர 4. அப்ப என்ன வரப்போகுது? 2 மீட்டர் செகண்ட் -1. விளங்குதா? மூணாவது கேள்வி தான் இது. ஓகே தானே? ரெண்டாவது உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் எஸ் சமன் ut + ½ at². சரிதானே? u இல்லை தானே. அப்போ 0 + ½ இன்ட்டு ஏ வந்து 0.5, டி வந்து என்ன வரப்போகுது? டி வர்க்கம் 4. சாரி, 4 இல்லை, 4 வர்க்கம். ஓகே, அது அப்போ 16 இங்கில் 2 8 8 8½ வந்து 4 மீட்டர். அதுதான் ரெண்டாவது கேள்வி. விளைஞ்சா எப்படி? ரெண்டு விதத்துல விளைஞ்சா உங்களுக்கு? ஸோ இவ்வளோ விளங்கிட்டு நம்ம அடுத்த கன்செப்டுக்கு போவோம். சரியானே? உருளல் இயக்கம். சரி, இது என்னண்டுச்சுன்னா நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோடும் நேர்கோற்றையும் சுழற்சி இயக்கத்திலையும் சேர்மானம். ஓகேயா? இப்ப நல்லா யோசிங்க. அப்போ ஒரு பொருள் வந்து இப்ப பைசிக்கிள் ஓடுறத பத்தி யோசிக்கல. ஒரு ஆள் பைசிக்கிள் ஓடுறத பத்தி யோசிச்சுங்க. சரி, இப்போ இது என்னண்டுச்சுன்னா ஒரு பைசிக்கிளை யோசிக்கிறேன். பைசிக்கிள் இயங்கிட்டு இருக்கக்குள்ள அது வந்து ஒரே இடத்துல சுழன்றுக்கு இருக்குது. அந்த சில்லு இல்லையே, சுழண்டுக்கிட்டும் இருக்கி மூவ் ஆகிட்டும் இருக்கி. அப்படித்தானே? இயங்கிட்டும் இருக்கி. அதாவது
இப்படி சுத்திட்டு பிரிக்கி இப்படி மூவ் ஆயிட்டு பிரிக்கி இங்கேயும் போயிட்டு பிரிக்கி அப்படின்னு என்ன அர்த்தம்டா சுழற்சி இயக்கத்திலையும் பெயர்ச்சி இயக்கத்திலையும் சேர்மானம் தான் அந்த சில்லறை இயக்கம். ஓகே அதுதான் வந்து நாம என்ன செல்வோம்னு சொன்னா உருளல் இயக்கம் அப்படின்னு செல்வோம். சரிதானே? இப்ப நமக்கு வந்து உருளல் இயக்கத்தை பத்தி ஆராயிரன்னு சொன்னா அந்த தனி அதை மட்டும் வச்சு ஆராய இயலாது. நேர்கோட்டையும் சுழற்சியையும் வெளியே தனித்தனி தான் நம்ம ஆராயணும். ஓகே அதனால நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யறேன்னா ஒரு வட்டம் சக இன்னொரு வட்டம் சேர்ந்துதான் இன்னொரு வட்டம் வரப்போகுது. சரிதானே? அதாவது இது வந்து நேர்கோட்டு இயக்கம், அதாவது பெயர்ச்சி இயக்கம். இதுல வந்து சுழற்சி இயக்கம். இந்த சுழற்சி இயக்கம் பெயர்ச்சி இயக்கம் சேர்ந்து நமக்கு என்ன வரும்? உருளல் இயக்கம். ஓகே இப்ப நான் உதாரணத்துக்கு வலது பக்கத்துல இது ஒமேகாவோட சுத்துறது நான் யோசிக்கிறேன். ஓகே சரிதானே? அப்ப இந்த இடத்துல உண்மையாவே நான் ஒரு 5 இடத்த கருதுறேன். சரியா? எப்படி இருக்கும் இது இந்த உருளல் இயக்கம் வந்து எப்படி இருக்கும் என்று நம்ம ஆராயறதுக்காக நான் ஒரு 5 இடத்த எடுக்கிறேன். ஒன்று வந்து இது மையம், இன்னொன்று வந்து இவர் 4 இந்த கோனஸ். ஓகே அதுல இதே மாதிரி இதுலயுமே கோனஸ் 4 எடுக்க. சரியா? இப்ப எனக்கு சொல்லுங்க அப்போ இந்த இடத்துல என்ன வேகம் இருக்கும்? இந்த இடத்துல சுழற்சியில மையத்துல 0. அப்ப அந்த இடத்துல ஒரு வேகம் இல்லை. ஆனா இந்த இடத்துல ஆரோமேகா. ஓகே இந்த இடத்துல ஆரோமேகா, இந்த இடத்துல ஆரோமேகா, இந்த இடத்துல இப்படி ஆரோமேகா. இது இவ்வளவு தெரிஞ்ச நமக்கு. அப்ப நீ பெயர்ச்சி இயக்கத்துல இப்படி தொடர் வழியே வேகம் மாறுற மாதிரி பெயர்ச்சி இயக்கத்துல மாறாது. என்னன்னு சொன்னா இப்போ ஒரு கார் போகுதுன்னு சொன்னா காருக்கு எல்லா இடத்துலயும் ஒரே வேகம் தானே இருக்கும். அப்ப நான் இது சரியான பாருங்க. இது ஆரோமேகா, இதுவும் ஆரோமேகா தான், இதுவும் ஆரோமேகா தான். இது நான் ஆரோமேகான்னு சொல்லாம நான் வந்து வி என்று சொல்றேன். சரியா? என்னடா சுத்தாத ஒன்றுக்கு நம்ம இப்படி ஆரோமேகா சொல்றேனே. நடுவுல கூட வியை தனிக்கும். ஓகே சரிதானே? அப்ப அந்த வி வந்து ஆரோமேகாவுக்கு சமனடிக்கிட்டு யோசிங்க. சரிதானே? அப்ப ஆரோமேகாண்டி யோசிக்கல, ஆரோமேகாண்டி எழுதுறோம். இப்ப எனக்கு சொல்லுங்க அப்போ இந்த 5 பாயிண்ட்ரையும் நம்ம இப்ப 5 பாயிண்ட்ரையும் விளைவுல நம்ம இதுல எழுத போறோம். நடுவுல என்ன வரும்? இஞ்சல திசையில ஆரோமேகா. ஓகே அதோட சேர்த்து இந்த இடத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மேலுக்கிற பாயிண்ட்ல இதுலயும் ஆரோமேகா தான், இதுலயும் ஆரோமேகா தான். அப்ப என்ன வரும்? 2r ஒமேகா. அதே மாதிரி கீழுக்கு இந்த பாயிண்ட்ல 0, இந்த பாயிண்ட்ல இப்படி ஒரு ஆரோமேகா, இப்படி ஒரு ஆரோமேகா இந்த டிரெக்ஷன்ல போகும் 45 டிகிரில. சரியாது? √2 ஆரோமேகா. ஏனண்டா இது ரெண்டு சமன் எண்ணத்தினால 45 டிகிரில போகும். ஓகே தானே? அதே மாதிரி இங்க ஆரோமேகா, இங்க இது வந்து ஆரோமேகா, இது ரெண்டு எப்படி போகும்? அதுவும் √2 ஆரோமேகா, 45. ஓகேயா? அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வரணும் என்றால் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த புள்ளி எப்பயுமே 0 வரைக்கும். ஓகேயா? இந்த புள்ளி 0. இந்த புள்ளி 0 வரைக்கும். இந்த புள்ளி என்ன வருமானா 2r ஒமேகா. நான் r ஒமேகா v என்ன எடுக்கிறேன்? அப்ப 2v. இந்த இடத்துல √2v, இந்த இடத்துல √2v. சரிதானே? எனக்கு சொல்லுங்க அப்போ நம்ம எப்படி நினைப்போம்? இந்த இடத்துல 0 இப்ப நம்ம
ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துல உங்களுக்கு கேட்டா, இப்ப நான் இந்த இடத்துல உங்களுக்கு கேட்டா நீங்க இதை திரும்ப வரைஞ்சி நிக்கணுமே உண்மையா என்ன? வரைஞ்சி ரெண்டையும் வரைஞ்சி எப்படி வரும்னு பார்க்கத்தானே வேணும், அப்படித்தானே என்ன? உண்மையா இதிரையும் விளைவுள் அப்படித்தானே வரும் உங்களுக்கு. இதை இப்படி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கிறதுக்காக என்ன சொல்ல வரணும்னால், நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம செஞ்சது என்ன? முந்தி சுழற்சிக்கு மட்டும் கண்டுபிடிச்ச உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வீணறிவு சமன் ஆறு சொல்லி அது எந்த இடத்துல இருந்து ஆறு அளந்துச்சுன்னா மையத்துல இருந்து. ஓகே, அது இந்த ஆறு எந்த இடத்துல இருந்து அளந்துச்சுன்னா மையத்துல இருந்து. ஓகே, மையத்துல இருந்து ஆறு தூரம் இருந்துச்சுன்னா 6 ஒமேகா, மையத்துல இருந்து 6/2 இருந்துச்சுன்னா 6/2 ஒமேகா. ஓகே, அது சரியா? ஏன் மையத்துல இருந்து அழுத்தம்டா, மையத்துல வெறும் 0, அதனாலதான் மையத்துல இருந்து அழுத்தம். ஓகே, அது அப்ப அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்யலாம், நம்ம எங்க வேகம் 0 ஆயிக்கோ அந்த இடத்துல இருந்து அளக்கலாம். ஓகே, அது அப்ப இந்த இடத்துல வேகம் 0 இருந்தால் ஆர் தூரத்துல இருக்கிற வேகம் வந்து வி. ஓகே, அது வி தானே, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுபடி 6 ஒமேகா தானே வரும். அப்ப வி ஆர் தூரத்தில் இருக்கிறது வியா இருந்தா 2r தூரத்தில் இருக்கிறது எவ்வளவு வரைக்கும்? அதனாலதான் 2v. ஓகே, அது ஒமேகா எப்படி சுத்துறதாலதான் நமக்கு இந்த டைரெக்ஷன்ல வரும். ஓகேவா? இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த புள்ளி இதுக்கான தூரம் என்ன இருக்குமெண்டா, இது ஆர், இது ஆர், அப்ப இது √2r அடிக்கும். அதனாலதான் √2v. ஓகே, அது அதே மாதிரி இதுவுமே பாருங்க, இது ஆர், இது ஆர், அப்ப இது √2r, அதனாலதான் √2v. அப்ப டிரெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு இதுவும் அதே மாதிரி தான். பாருங்க, அப்போ நம்ம வந்து செஞ்ச மாதிரி என்ன, மையத்திலிருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இடத்தை இணைக்கிற கோட்டுக்கு செங்குத்து அரிக்கணும். அந்த ரெண்டுல எதை டிசைட் பண்ணும் எது இருந்துச்சுன்னா கோண வேகத்துல திசை. ஓகே, அது அப்ப எங்கேயுமே பாருங்க, இந்த புள்ளிக்கும் இருந்துச்சுன்னா ரெண்டையும் இணைக்கிற கோட்டுக்கு செங்குத்து அரிக்கணும். ரெண்டு இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஒமேகா அந்த திசையில் இருக்கிறதுனால இது மட்டும் தான் வரப்போகுது, இது இல்லை. ஓகே, ஓகே. அப்ப இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளி ஓ, இது ஓ இருக்கு, ஏ எடுக்கிறது. ஓ என்ற புள்ளிக்கும் ஏ என்ற புள்ளிக்கும் இணைக்கிற கோட்டுக்கு செங்குத்து அரிக்கணும். அதுல ஒமேகா எப்படி இருக்கிறதுனால இது வராது, இதான் வரும். ஓகே, அது வரையா விளைஞ்சாலும் இல்லையா? ஓகே, இப்ப எனக்கு சொல்லுங்க, அப்போ நான் கீறதுகளுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இது வந்து r/2, இது ஏ. ஓகே, இது ஆர், இதுவும் r/2, இது பி, இது சி வந்து சொன்னால் இதுவும் r/2. இப்ப என்னச்சுன்னா ஓங்கிற இது சரியா, ஏங்கிறது மையத்திலிருந்து r/2 தூரத்துல இருக்கி, பிங்கிறது மையத்திலிருந்து வலது பக்கத்துல r/2 தூரத்துல இருக்கி, சிங்கிறது மையத்திலிருந்து கீழ் நோக்கி r/2 தூரத்துல இருக்கி. எல்லாத்துல வேகம் கதியும் வேகத்துல திசையும் காணுங்க. அப்ப கதி தெரியும் நமக்கு 3r/ω/2 சரியானே. பில வந்து பில என்ன வரப்போ சொல்லுங்க, பில ஏல 3r/ω/2 என்னன்னு ஓல இருந்தா தூரம் பார்க்கணும். என்ன ஓல இருந்தா தூரம் பார்க்கணும். ஓல இருந்து இந்த இடத்துல எப்படியுமே r/ω அப்படின்னா ஆர் தூரத்துல r/ω. அப்ப 3r/2 தூரத்துல 3r/2 ஒமேகா. ஓகே, அது பி என்ற இடத்துல சில கண்டுபிடிக்கலாம், சி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். என்னன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து சிக்கான தூரம் என்ன வைக்க போகுது, r/2 மொத்தம் r இது r/2 இது r/2 தானே. அப்ப r/2 ஒமேகா. ஓகே, அது
ஓகே. அப்ப பில எப்படி இருக்கும்? பில என்ன இருக்கும் சொல்லுங்க. இல்ல பில என்ன இருக்கும்? இது ஓ ஓ ஓ இல்ல, இது மையம். சரியான கீழுக்கிற இந்த பாயிண்ட் ஓ, இந்த பாயிண்ட் வந்து பி. ரைட். இது r/2, இது r. எனக்கு என்ன தரப்போகுதுன்னா இந்த நீளம், சரியாது நினைக்கிற நீளம். இது r, இது r/2 வேண்டா, இது எத்தனை அரிக்குமெண்டா வர்க்க மூலம் r வர்க்கம் பிளஸ் r/2 வர்க்கம் அரிக்கும். ஓகே, அது அப்ப இதுல இருந்து நான் எழுதலாம் r வர்க்கம் பிளஸ் r வர்க்கம் பை 4 அப்படின்னு சொன்னால் 5r வர்க்கம் பை 4. ஓகேயா? அப்ப √5r/4. அப்ப என்ன வரப்போதாண்டா √5r/4 ஒமேகா. ஓகே, அது இல்லைங்களா? இப்போ டிரெக்ஷன் காணுமெண்டா இது இந்த ரெண்டையும் இணைக்கிற கோட்டுக்கு செங்குத்தா, அப்ப இந்த திசையில இது. ஓகே, அது சியும் அந்த திசையில. ஆனா பி எப்படி இருக்கும்? பி எந்த திசை? இந்த ரெண்டும் இந்த ஓவும் பி இணைக்கிற கோட்டுக்கு செங்குத்தா. ஓகே, அது அப்ப இந்த டிரெக்ஷன்ல. கிளியரோ? சரி, அடுத்தது உண்மையாவே ஒரு பொயின்ற இதை பிடிக்கும்னு சொன்னா, பரிதியில் ஒரு பொயின்ற இயக்கம் பிடிக்கும்னா இப்படி இருக்கும். அது விளங்குதானே உங்களுக்கு? ஒரு சைக்கிள் செல்லில் ஒரு பரிதியில் இருக்கிற ஒரு பொயின்ல இருக்கிற இயக்கம் பிடிக்கும்டா, ஒரு ஆள்ற இயக்கம் பிடிக்கும், இப்படி பிடிக்கும். சரியாது? உருளல் இயக்கம் நடக்கக்குள்ள இந்த ஒரு பொயின்ற இயக்கம் வந்து இப்படி தணிக்கும் நேரத்தோட. அது பாதை சொல்லுங்க. ஏன் இப்படி நேரத்தோட இப்படி தனி எங்க போகுது என்ன? அப்ப இதுதான் அதுல பாதையா இருக்கு. ஓகே, சரி, இதான் கேள்வி. ஒரு ரேடியன் செகண்ட் -2 கோண வேகத்துடன் ரேடியஸ் செகண்ட் -1 கோண வேகத்துடன் அசையும் 0.6 மீட்டர் ஆரையுடைய சில்லொன்றின் காட்டப்பட்டுள்ள புள்ளிகளில் புவி சார்பான கதியை காண்க ABC. நீங்க கதி காண தேவையில்லை, நீங்க என்ன செய்யணும்னா வேகத்தை காண்க. சரியா? அதாவது இதை வச்சு ரெண்டையும் சேர்த்து காண்க. சரி சார். சரியா? ஓகே, பி சரி, ஏன் சரி, ஆனா ஏன் பிள்ளை ஏங்கிறது இந்த புள்ளி என்ன சொன்னா சில இருந்து எவ்வளவு தூரத்துல வைக்க போகுது? 1.2 மீட்டர். சரியாது? பழையனா? ஓகே, அடுத்த கேள்வி. வழங்கல ஏன் அங்க 0 கடநிலை ஓய்வு சின்னத்தினால அங்க இருந்து எடுக்கிறேன். நம்ம முந்தி சுழற்சி இயக்கத்துக்கு முன்ன என்ன சொன்னா மையத்துல இருந்து எடுத்தோம். காரணம் என்னன்னு சொன்னா அந்த இடத்துல வேகம் 0 தசம் 2. ஓ, தசம் 2.
சரிங்களா? கார் வந்து இப்படி சுத்துன்னு எடுங்க, இப்படி சுத்துன்னு எடுங்க. சரியா? இப்படி இந்த 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 இப்படி எங்க எடுங்க. ஓகே, இதுல வந்து என்ன சொல்லிருக்கேன்னா ரெண்டு விதமான வேகங்கள் கேட்டீங்க. உங்களுக்கு விளங்குதாவே? ஒன்று வந்து புவி சார்பான வேகம், சரியா? இன்னும் ஒன்று வந்து வாகனம் சார்பான வேகம். விளங்குதா? அது கண்ணுக்கு விளங்கிட்டா? நம்ம இவ்வளவு நேரம் படிச்சது வந்து புவி சார்பான வேகம். ஓகே, அது இப்ப நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் தானே. கார் ஒன்று 12 ms-1 வேகத்துல போயிருந்தா இந்த இடத்துல உண்மை எத்தனை இருந்திக்குமாண்டா 2 தர 12. ஓகே, இந்த இடத்துல போறது 2 தர 12. ஓகே, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல திரும்பியும் 2 தர 12. இது ஓகே? இது இவ்வளவு ஓகே தானே உங்களுக்கு? புவி சார்பான வேகம் ஓகே. இப்ப என்ன கேட்டிருக்கு? வாகனம் சார்பான இயக்கம் கேட்டிருக்கு. இப்ப நமக்கு தெரியும் புவி சார்பாண்டு சொன்னா எது சார்பா செல்றோமோ அது ஓய்வில் இருக்கணும், அப்படித்தானே? அப்ப இந்த இடத்துல வாகனம் சார்பா செல்லணும்னா வாகனம் ஓய்வில் இருக்கணும். ஓகே, வாகனம் ஓய்வில் இருக்கணும்னா நம்ம தான் சின்னம் உருளல் இயக்கம் வந்து நேர்கோட்டு இயக்கத்திரையும் சுழற்சி இயக்கத்திரையும் கூட்டுத்தொகை, அப்படித்தானே? சேர்மானம், கூட்டுத்தொகை சில அது சேர்மானம். ஓகே, இப்ப நேர்கோட்டு இயக்கம்ங்கிறது அது இயங்குறது என்ன, அது இடப்பெயர்ச்சி அடைகிறது. சுழற்சி இயக்கம் என்று சொல்லி செல்றது அவர் இருந்துகிட்டே சுத்தி இருக்கலாம். ஓகே, இப்ப நான் செல்றது உங்களுக்கு விளங்குது பாருங்க. வாகனம் சார்பாண்டா வாகனத்தை நிப்பாட்டணும், வாகனம் ஓய்வில் இருக்கணும், அந்த நேர்கோட்டு இயக்கத்தில் இல்லாமக்கணும். விளங்குது? வாகனம் இருந்துகிட்டு டயர் சுத்தலாம் தானே, அப்படி செய்யலாம் தானே? விளங்குதா நான் சொல்றேன்னு சொல்லி? வாகனத்தை நிப்பாட்டிட்டு டயர் சும்மா அவர்த்தி இருந்து சுத்தலாம் தானே, சுழற்சி இயக்கம் மட்டும் இருக்கிறது தான் அவங்க கேள்வியாக கட்டிக்காங்க. விளங்குதா? அப்ப சுழற்சி இயக்கம் மட்டும்னா நமக்கு இப்படி வரும், ஏல இப்படி இருக்கும் 12. ஓகேயா? பியில இப்படி இருக்கும் 12, சியில இப்படி இருக்கும் 12, டியில இப்படி இருக்கும் 12. விளைஞ்சா? கிளியரோ?